சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்னாச்சு ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் தொழில ஏதாவது நஷ்டம் அந்த மாதிரி ஏதாவதுன்றாங்க. பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. நாங்க போய் அதை பத்தி ஏன்பா யோசிக்க போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? எதுக்காக இவ்ளோ வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனாவ ஒருத்தர் பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அத நினைச்சு மீனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, நானும் மீனாவுக்கு ஆறுதலா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் அதோட எண்ணம் இருக்கு. ஆனா அது கடவுள் குடுக்கல. அத நினைச்சுதான்ப்பா நானும் அவளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போறாங்க. உடனே முத்து கேக்குறாங்க. என்னப்பா, நானும் அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு சொல்றோம். ஆனா அத பத்தி நீங்க கண்டுக்காம நான் போறேன் சரின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க எத பத்தி பேசுறீங்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. நீங்க 2 பேரும் குழந்தை விஷயத்த பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. எல்லாரும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. என்ன ஒரு நல்ல நியூஸ் கூட சொல்ல மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. அது நிக்கிறப்ப நிக்கட்டும். கடவுள் எப்ப குடுக்குறாரோ அப்ப கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு என் மனச நானே தேத்திக்கிட்டாலும், மனசு முழுக்க ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. இவ்ளோ வருஷம் ஆகி கல்யாணம் ஆகியும் இன்னமும் குழந்தை நிக்கலையே. அத நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மாமான்றாங்க. உடனே முத்து பாத்தியப்பா இப்படியே தான் பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. நானும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் கூடவேன்றாங்க. என்ன இங்க என்ன கூட்டம்னு சொல்லிட்டு விஜயா வராங்க. அது ஒண்ணும் இல்ல விஜயா வா போகலான்றாங்க. ஏங்க நானும் இந்த வீட்ல ஒருத்தியா தானே இருக்கேன். ஏன் என்கிட்டலாம் நீங்க விஷயத்த சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. அது அவங்க 2 பேரோட பர்சனல். அதுல நம்மலாம் விஜயா தலையிடக்கூடாது. ஏன் தலையிடக்கூடாது? என்ன விஷயம் ஏதுன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். இப்பவே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, மீனாவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே குழந்தை இல்லாத விஷயத்த சொல்றாங்க. அதுதான் இவ என்ன பாவம் எந்த ஜென்மத்துல என்ன பண்ணாலும் தெரியல. இப்ப வரைக்கும் அவ வயித்துல ஒரு பூச்சி புழு கூட உருவாகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா ஃபீல் பண்ண முத்து கோவப்படுறாங்க. மா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏம்மா இப்படி பண்றீங்க? அவளே ஏதோ அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள திரும்ப திரும்ப ஏன் கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, நீ என்னதான் கத்துனாலும் நான் சொல்றது உண்மைதானே. உண்மை ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்லல்ல. உண்மைய சொன்னா எல்லாருக்கும் கசக்கதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல குழந்தை பொறக்குமான்றதே சந்தேகம்தான் சொல்லி விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை கோவப்படுறாங்க. விஜயா உன் வாய கொஞ்சம் அடக்கு. என்ன உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் அதிகம்லாம் ஆகல. அதுக்குள்ளவே அவங்கள பத்தி ஏன் இந்த அளவுக்கு கேவலமா பேசுற? அவனும் உன்னுடைய பையன். அவ உன்னுடைய மருமக. இந்த வீட்டுக்கு ஓடா உழைக்கிறா. அவள பத்தி இப்படி பேசுறியே? நீ எல்லாம் என்ன மனுஷனே தெரியல. நீ எல்லாம் ஒரு பெரும் மனுஷன் வேற சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போ. உன்னெல்லாம் வேற அட்வைஸ்க்கு கூப்பிட்டேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்லி அண்ணாமலை திட்டி விஜயாவை அனுப்புறாங்க. எப்பவுமே யாருக்குமே உண்மையை சொன்னா கசக்க தான் செய்யும். முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் நல்லா ஹாஸ்பிட்டலா பார்க்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கெல்லாம் புள்ள பிறக்கிற பாக்கியமே இருக்காதுன்னு சொல்லிட்டு மாமா பாத்தீங்களா? அத்தை எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? இத நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்படின்னா நான் நினைச்சது மத்தவங்க எல்லாரும் கேக்குற விஷயம் இது நடக்காதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ இத நினைச்செல்லாம் வருத்தப்படாத. கடவுள் கண்டிப்பா உனக்கு உறுதுணையா இருப்பாங்க. நீ எதை நினைச்சும் வருத்தம் எல்லாம் படாத. கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். உன் மாமா நான் சொல்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது. இருந்தாலும் வருத்தமா இருக்கு மாமா. கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள நீ நல்ல குட் நியூஸா நீ சொல்லுவ. அது நடக்கும் பாரேன். மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத மீனா. எல்லாமே நல்லதாவே நடக்கும் நம்பு. கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும்ன்றாங்க. உடனே முத்து சொல்றாங்க. அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டாருல. கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மீனா இத நினைச்செல்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. என் அம்மா சொன்னா அது பலிக்காது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ ஃபீல் பண்ணிட்டு வேற உட்கார்ந்துட்டு இருக்க. வா வா வேற வேலையை பார்க்கலாம் வா மீனான்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலுமே மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. விஜயா பேசினது எல்லாமே நினைச்சு
ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மீனா நினைச்சபடியே, மீனா ஆசைப்பட்டபடியே அவங்க கூடி சீக்கிரம் தாயாக போறாங்களா? கடவுள் அதுக்கான அருளை கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.